கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஜீவன் உள்ள வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றிலிருந்து ஒவ்வொரு கேள்விக்கும் நாம் பதிலை பார்க்க போகிறோம். சில முக்கியமான கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல போகிறேன் வேதத்தின் அடிப்படையில். எனவே இன்னைக்கு முக்கியமாக நாம் எதை பார்க்கிறோம் என்றால், ரட்சிப்பை குறித்த ஒரு கேள்வி. ஒரு தேவ பிள்ளை அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா என்பது அறிய முடியுமா? அந்த கேள்விக்கு பதில் சொல்ல போகிறேன். இந்த பதிலை பார்ப்பது முன்பாக ரட்சிப்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சின்ன காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நம்ம எல்லாரும் அற்புதங்களை நாம் நாடி ஓடுகிறோம், நல்லது தான். சில டைம்ல நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து ஜெபிக்கிறது மிகவும் நல்லது. ஆனால் அதே நேரத்தில் அற்புதத்தில் மிகப்பெரிய அற்புதம் எது தெரியுங்களா? ரட்சிப்பு தான். தேவன் நம்மை பாவத்திலிருந்தும் நரக ஆக்கினையிலிருந்தும் நியாய தீர்ப்பிலிருந்தும் கொடூரமான இரண்டாம் மரணமாகிய நரகத்திலிருந்தும் நம்மை ரட்சித்திருக்கிறது ஒரு பெரிய மாபெரிய அற்புதம். ரட்சிப்பை பற்றி வேதத்தில் எபிரேயருடைய ஆசிரியர் மிக நேர்த்தியாக இந்த வசனங்களை சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு அந்த வசனங்களை வாசித்து காட்ட விரும்புகிறேன். எபிரேயருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் 4ஆம் வசனமும். முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற எவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? பெரிதான ரட்சிப்பு, தி கிரேட் சால்வேஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இது பெரிதான ரட்சிப்பு என்று எபிரேயர் ஆசிரியர் சொல்லுகிறார்? ஏனென்றால் 4 விஷயங்கள் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது, கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டது. இந்த ரட்சிப்பு கர்த்தர் அறிவித்திருக்கிறார். 2வது, அவரிடத்துல கேட்டவர்களாலே, அதாவது அப்போஸ்தலர்கள் தான் முதலாவது இந்த சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டது இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அடையாளங்களினாலும், 3வது அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்களினாலும் இது உறுதியாக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ப்ரூவ் பண்ணியிருக்கிறார். மிராக்கிள்ஸ் மூலமா, அற்புதங்கள் மூலமா இந்த சுவிசேஷத்தை கர்த்தர் நிரூபித்து காட்டியிருக்கிறார். 4வது, தேவனே இது சாட்சியாய் அறிவித்திருக்கிறார். தேவனே என்ன பண்ணியிருக்கார்? தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு தேவனே இதை கொடுத்து சாட்சி கொடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை குறித்து நாம் உண்மையிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா என்று ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அல்லது ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தெரிந்திருக்கும். அப்போ நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா என்று நாம் அறிஞ்சு கொள்ள முடியும். ஆம், ரட்சிப்பு என்பது நிகழ்கால யதார்த்தமும் எதிர்கால எதிர்பார்ப்பு ஆகும். அப்போஸ்தலனாகிய யோவான் இதை குறித்து அவர் எழுதும் போது, நாம் மரணத்திலிருந்து ஜீவனுக்கு வந்து விட்டோம், ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்பதை வேதத்தில் மிக அழகாக அவர் சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் தேவனால் உண்டானவர்கள் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசித்து காட்டுகிறேன். நல்லா கவனிங்க. வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறது? நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான். பாருங்க, ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி இந்த இடத்துல யோவான் சொல்லுகிறதை பார்க்க முடியும். அப்போ நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கும் போது தேவனுடைய பிள்ளை ஆகும்படி ஆண்டவர் நமக்கு அந்த உரிமை, அந்த அத்தாரிட்டியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். யோவான் 1:12 நீங்க வாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ, இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறார்களோ, தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதனால நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை உங்களால் அறிய முடியும். அப்போஸ்தலர் 16:31 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லுகிறது. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இயேசு ரத்தத்தாலே நாம் கழுவப்பட்டிருக்கிறோம் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 1:5 சொல்லுகிறது. இந்த அஷூரன்ஸ், இந்த உறுதிப்பாடு பரிசுத்த ஆவினாலே நமக்கு கிடைக்கிறது. ஏனென்றால் ரோமர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல ஆவினாலே ஆண்டவர் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று நமக்கு என்ன பண்றாராம்? சாட்சி கொடுக்கிறாராம். இந்த வசனத்தை கவனிங்க. ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியனுடனே சாட்சி கொடுக்கிறார். பாருங்க, நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார்.
அப்போ நம் ஆவியருடனே அவர் இடைப்படுகிறார், நம் ஆவியருடனே அவர் பேசுகிறார். சில டைம்ல சாத்தான் உங்கள் காதுகளிலே பேசுவான். என்ன சொல்லுவான்? நீ தேவனுடைய பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஆவியானவர் தாமே நமக்கு சாட்சி கொடுக்கிறாரா. என்ன சாட்சி? நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய மகன் என்று சொல்லி அவன் ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். இந்த நோக்கத்திற்காகத்தான் பைபிள்ல யோவான் 20:31 அது எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, அந்த வசனத்தை படிச்சுன்னா இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியும். யோவான் 20:31 கவனிங்க, வாசித்து காட்டுகிறேன். யோவான், எப்பவுமே நிறைய வசனங்களை நம்ம படித்து பார்க்கும்போது நமக்கு நம்முடைய உள்ளத்துல ஒரு புத்துணர்ச்சி, ஒரு அஷூரன்ஸ் கிடைக்கும். அதனால தான் வசனத்தை நான் அதிகமாக உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். சரிங்களா? யோவான் 20:31 இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவன் அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. எவைகள்? முழு சுவிசேஷம், யோவான் சுவிசேஷம் அல்லது 4 சுவிசேஷங்கள். இது எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது என்றால், நாம் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இந்த காரியங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு நபர் ரட்சிக்கப்படும் போது ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கும். ஒருவர் ரட்சிக்கப்படுகிற சமயத்தில் சில நல்ல அறிகுறிகள் தென்படும். என்ன அறிகுறிகள் என்றால், ஃபர்ஸ்ட் குற்ற உணர்வு நீங்கி போகும். குற்ற உணர்வு நீங்கி போய் ஒரு ரட்சிப்பின் மகிழ்ச்சி. பாருங்க, ரட்சிக்கப்பட்ட புதுசுலலாம் பார்த்தீங்கன்னா அந்த அனுபவத்தை நான் அனுபவிச்சிருக்கிறேன், அந்த மகிழ்ச்சி அனுபவிச்சிருக்கிறேன். அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். முதல் முறையாக நான் சபைக்கு போய் ஃபஸ்ட்டு நான் தேவனை ஆராதிக்கிற சமயத்தில் அந்த பாடல், அந்த வார்த்தைகள் எல்லாம் எனக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி, விவரிக்க முடியாது அந்த மகிழ்ச்சியை. அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் மீது, கடவுள் மீது, அவரோட வார்த்தை மீது ஒரு புதிய அன்பு, ஒரு இது எப்படின்னா ஒரு பாசம், ஒரு அன்பு. அவர் வார்த்தையை படிக்கணும், ஒரு வசனத்தை படிக்கணும். அப்படி என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன். இப்போ கூட நான் அந்த அளவுக்கு பைபிளை படிக்கிறது இல்லை. ஆனால் ஆதியில் நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக கர்த்தருடைய வார்த்தையின் மேலே வாஞ்சி விழுவ நான் படித்து கொண்டிருந்தேன். ஏன் இப்போதுன்னா, இப்போது ஊழியம் இருக்கிறதுனால அப்போது இருந்து காட்டில இப்போ கொஞ்சம் குறைவே தான் படிக்க முடிகிறது. ஆனாலும் அதை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். ஏனென்றால், ரட்சிக்கப்பட்ட உடனே சில அறிகுறிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். சரிங்களா? குற்ற உணர்ச்சி போயிடும், ரட்சிப்பின் மகிழ்ச்சி உண்டாகும், கர்த்தருடைய வார்த்தையின் மேல ஒரு அலாதி பிரியம், ஒரு பிரியம் உண்டாகும். புதிதாய் பிறந்த குழந்தை எப்படி அடிக்கடி பால் கேட்கிறதோ அதே போலவே களங்கமில்லாத கர்த்தருடைய வார்த்தைகளை, கர்த்தருடைய வசனங்களை தேடி போய் அதை படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அதன் மேல ஒரு பாசம், அதன் மேல அன்பு பிறக்கும். அது மாத்திரமல்ல, ஜெபம் ஒரு இன்பமாய் மாறிவிடும். எப்போது ஜெபிக்கலாம் என்று சொல்லி ஏக்கங்கள் உண்டாகும். அதுதான் இதனுடைய அறிகுறிகள். அது மாத்திரமல்ல, பரிசுத்த வாழ்க்கையின் மேல ஒரு ஆசை வரும். ஆண்டவருக்காக வாழணும், பாவத்தை வெறுக்கணும், பரிசுத்தமாய் வாழணும் என்ற ஆசை உண்டாகும். நம்முடைய வாழ்க்கை குறித்து ஒரு தரிசனம் உண்டாகும், ஒரு கண்ணோட்டமே மாறுபடும். அதாவது, இதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையை என்னடா ஏதோ வாழ்கிறோம், என்ன வாழ்க்கைன்னு சொல்லி விரக்தியாக இருப்போம். காலையில் எழுந்த உடனே என்ன லைஃபோ இது, என்ன வாழ்க்கையோன்று சொல்லி ஒரு மனசில் ஒரு வெறுமை, ஒரு விரக்தி இருக்கும். காரணம் என்னவென்றால், அந்த மனசில் இருக்கிற அந்த வெற்றிடம் என்று சொல்லக்கூடிய அந்த எம்டி பிளேஸ் யாரும் நிரப்ப முடியல. எதுவுமே நிரப்ப முடியாது. படிப்போ, இசையோ, சாப்பாடோ, இந்த உலகத்தின் காரியங்களோ, இச்சைகளோ எதுவுமே அந்த வெற்றிடத்தை நிரப்ப முடியாது. அந்த வெற்றிடம் என்றால் மனுஷனுக்கு இதயத்தில் ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடம் தேவன் மாத்திரமே, இயேசு சுவாமி மாத்திரமே அந்த இடத்தை நிரப்ப முடியும். அப்போ ரட்சிக்கப்பட்ட உடனே வாழ்க்கை அவ்வளோ இனிமையாய் மாறிவிடும். அந்த கண்ணோட்டங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆஸ்வதமாய் மாறிவிடும். அந்த கண்ணோட்டங்கள், அந்த அப்ரோச்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது யோசனைகள் மாறும், பேச்சு மாறும், மற்றவர்களை பேசுகிற பேச்சு, அணுகுமுறை இதெல்லாம் மாறும். அது மாத்திரமல்ல, இன்னொரு அடையாளம் என்ன இருக்குன்னா, தேவனுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிற ஐக்கியம் ரொம்ப இனிமையாய் மாறிவிடும். எப்பொழுது நாம் தேவ பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஆராதிக்கலாம், அங்கே போயிட்டு ஆண்டோட வார்த்தை கற்றுக்கலாம், அவங்களோடு கூட சேர்ந்து செபிக்கலாம் அப்படின்ற ஒரு அடையாளம் இருக்கும். அது மாத்திரமல்ல, இன்னொரு அடையாளம் என்னன்னா, மற்றவர்களுடைய ரட்சிப்புக்கான ஆத்ம பாரம் நமக்கு இருக்கும். மற்றவருடைய ரட்சிப்புக்கான ஆத்ம பாரம் அப்படின்னா, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், கர்த்தர் என்னை ரட்சித்தாரு,
ஐயோ, என்ன மாதிரி எத்தனையோ என் நண்பர்கள் இருக்கிறார்கள், உறவினர்கள் இருக்கிறார்கள், மற்றவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த ரட்சிப்பை நான் சொல்லணுமே, இந்த ரட்சிப்பை நான் அறிவிக்கணுமே என்ற அந்த பாரம், ஆத்ம பாரம் உண்டாகும். அப்போ ஆத்ம பாரமும் ரட்சிப்புக்கு அடையாளம். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி அதில் ஒரு அடையாளமாக இருக்கிறது. அருமையானவர்களே, இப்போ நான் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் நமக்கு இருக்குமானால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். சிலர் இந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை குறித்து சரியான ஒரு அறிவில்லாமல், ரட்சிப்பின் நிச்சயம் ஒரு வாட்சுடைய பெண்டுலம் எப்படி ஆடுகிறதோ அதே போலவே ஒரு விதமாய் தளம்பினவர்களாக, ஒரு நிச்சயம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பது வேதம் ஆணித்தரமாய் சொல்கிறது. ஆணித்தரமாய் நாம் மரணத்திலிருந்து ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று யோவான் 5:24 படிச்சு பாருங்க. நாம் மரணத்திலிருந்து ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று மிக தெளிவாய் சொல்கிறது. அதனால நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா என்று நான் அறிந்து கொள்ள முடியுமா என்றால் கட்டாயம் அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை இந்த அடையாளங்கள் எல்லாமே அப்படியே வரிசையா உங்களுக்கு நடக்கும் என்பது அல்ல. இந்த அடையாளங்கள் வளர்ச்சி பெறலாம். அதாவது பாருங்க, முழுமையாக இந்த விஷயங்கள், இந்த அடையாளம் எல்லாம் முழுமையாக வெளிப்படாமல் போகலாம். ஆனால் புதுசா பிறந்திருக்கிறாங்க இல்லையா, அதாவது புதுசா ரட்சிக்கப்பட்ட ஒரு குழந்தை போல இதுல வளர தொடங்குவோம். எல்லாமே ஒரே டைம்ல விடாது. கொஞ்சம் கொஞ்சமா ஜபத்தின் மேல ஒரு வாஞ்ச, வார்த்தையின் மேல ஒரு வாஞ்ச, ஐக்கியத்தின் மேல ஒரு வாஞ்ச, இதிலெல்லாம் பாருங்க இப்படி நமக்கு வளர்ச்சியை ஆண்டவர் கொடுக்கிறவரா இருக்கிறார். அப்போ இந்த ரட்சிப்புல இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன். ரட்சிப்புல 3 காலங்கள் இருக்கிறது. ஏற்கனவே இதை பத்தி நான் ஒரு முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ரட்சிப்புல 3 காலங்கள் இருக்கிறது. கடந்த கால ரட்சிப்பு என்பது பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை. ரோமர் 6:23 வாசிக்கிற கவனிங்க. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். கடந்த கால ரட்சிப்பு என்பது பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை. நிகழ்கால ரட்சிப்பு என்பது பாவத்தின் சக்தியிலிருந்து, பாவத்தின் சக்தி என்றால் பவர், அதாவது பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை. சரிங்களா? 6:14 ரோமருக்கு நிருபம் 6:14 பைபிள் என்ன சொல்றது? நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அப்ப எதிர்கால ரட்சிப்பு என்றால் என்ன? எதிர்கால ரட்சிப்பு என்பது பாவத்தின் பிரசனத்திலிருந்து விடுதலையாவது. அதாவது இப்போ பாவ பிரசனம் நம்மோடு இருக்கிறது. அதாவது இந்த பாவமான உலகத்தில் இருக்கிறோம், நம்ம சுற்றிலும் பாவ பிரசனம் இருக்கிறது. இயேசுவினுடைய வருகையில இந்த பாவ பிரசனத்திலிருந்து நம்மை அவர் எடுத்துக்கொண்டு போவார். அப்போதான் நம்முடைய ரட்சிப்பு பூரணம் அடையும். சரிங்களா? அப்போ 3 காலத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரட்சிப்புல 3 காலம் இருக்கிறது. அருமையானவர்களே, இப்படி ரட்சிப்பை குறித்து நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பது நம்ம நல்லா தெரியும். நமக்கு கடைசியா ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன். சோதனைகள் இந்த உலகத்துல வரும். சரிங்களா? சோதனைகள் அதிகரிக்கும், சோதனைகள் வரும். ஆனா அதை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. சோதனை பாவம் கிடையாது, சோதனையில் விழுவது தான் பாவம். சரிங்களா? நல்லா கவனிங்க, மறுபடியும் சொல்றேன், சோதனை வருவது பாவம் அல்ல. என்னை பொறுத்தவரை ஒரு உண்மையான தேவ பிள்ளைகளுக்கு சோதனை நிறைய வரும். சோதனை வந்துச்சுன்றதுக்காக ஐயோ நான் பாவி அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. சோதனை வந்துறதுனால பாவம் கிடையாது. சோதனைக்கு அடிபணிவது அல்லது ஈல்டு பண்ணுவது, ஒப்பு கொடுப்பது, சோதனையில விழுவது. பிசாசு சோதனை கொண்டு வருவான், சோதனை காட்டுவான். ஆச்சுங்களா? பிசாசோடு நம்ம கோஆபரேட் பண்ணக்கூடாது. நம்ம என்ன அப்படி நம்ம விழுவோமானால் அதுதான் பாவமாகிவிடும். எனவே சோதனை என்பது பாவம் கிடையாது, சோதனை விழுவது தான் பாவம். அப்படி ஒருவேளை சோதனை விழுந்தாலும் பிசாசு என்ன சொல்வான்? அவ்வளவுதான், ஒரு ரட்சிப்பு போயிடுச்சு, நீ பிசாசுடைய பிள்ளையா மாறிட்ட, என் பிள்ளையா மாறிட்ட, பிசாசுடைய பிள்ளையா மாறிட்டன்னு நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா அந்த குமாரத்துவம் இருக்குது பாருங்க. அதாவது குமாரத்துவம் என்றால் சன்ஷிப். தேவன் நம்மை அவருடைய பிள்ளையாய் மாற்றிருக்கிறார் பாருங்க. அது ஒரு நாள் மாறவே மாறாது. சரிங்களா? இப்போ தேவன் விரோதமாய் ஏதோ ஒரு தவறு செய்துட்டோம், பாவம் செய்துட்டோம் என்றால் தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் முறிக்கவே படாது. ஏன்னா அவர் அப்பா, நம் பிள்ளைகள், அது ஒரு நாள் மாறவே மாறாது. சில என்ன நினைக்கிறாங்கன்னா, பாவம் செய்துட்டோம்னா நான் பிசாசின் பிள்ளையா மாறிடுறேன் அப்படின்னு. இல்ல, மாற முடியாது. சரிங்களா? ஆனா ஐக்கியம் துண்டிக்கப்படும்.
என்ன ஐக்கியம்? தேவனும் நமக்கும் இருக்கிற ஐக்கியம் துண்டிக்கப்படும். ஒருவேளை அந்த ஐக்கியம் பாதிக்கப்பட்டு நாம் தேவனை விட்டு தூரமா போகிறோம். ஆனா மறுபடியும் ஆண்டவர் என்ன சொல்றார்? எங்கிட்ட வந்து அறிக்கை பண்ணு சொல்றார். பைபிள்ல நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால் அவை எல்லாவற்றையும் மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்க நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையின் நீதி உள்ளவராக இருக்கிறார். ஸோ அந்த வசனம் என்ன சொல்லுது? மறுபடியும் ஆண்டவர்கிட்ட வரணும். அறிக்கை பண்ணும்போது அந்த ஐக்கியம் செட்ரேட் ஆகிடும். மறுபடியும் அந்த ஐக்கியம் வந்து ஒன்றாக மாறிவிட இணைந்து விடும். ஸோ எனவே வந்து தேவன் நான் பிள்ளை, அவருடைய பிள்ளை என்ற அந்த உறவு ஒரு நாளும் முடிக்கப்படாது. பிசாசு வந்து சொல்றதெல்லாம் நீங்க கேட்காதீங்க. நீங்க என்ன பண்ணுங்க? ஆண்டு சமூகத்தில் போய், ஆண்டவரே நான் உங்களுடைய பிள்ளைப்பா, ஏதோ தவறு செய்துட்டேன் அப்படின்னு நீங்க உண்மையாய் மனக்கசந்து ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகும் போது ஆண்டவர் மறுபடியும் அந்த ஐக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இதுதான் சாங்டிபிகேஷன் சொல்லுவாங்க, பரிசுத்தமாக்கப்படுதல்னு சொல்லி. எனவே நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க என்பதை மறந்து போகாதீங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க என்று உங்களுக்கே தெரியும் ஆச்சுங்களா? கடைசியா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார், யோவான் 10:28-29, என் ஆடுகள் என் கரத்தில் இருக்கிறது, ஒருவனும் பறிக்க முடியாது. என் ஆடுகள் என் கரத்தில் இருக்கிறபடினால் ஒருவனும் பறிக்க முடியாது. எந்த தீய சக்தியும் சாத்தானும் எந்த மனுஷனும் தேவனுடைய கையிலிருந்து உங்களை பறிக்க முடியாது. You are eternally secured, totally secured. நீங்கள் நித்தியமாகவும் முழுமையாகவும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆஸ்வதிப்பார். God bless you.